வணக்கம். 356 சட்டம் அமல். ஆளுநர் ஆட்சி தமிழ்நாட்டில் போலீஸ் குவிப்பு. ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களது எம்எல்ஏக்கள் அனைவரும் விலை போவார்களா என்ற எதிர்பார்ப்புகளும் நிலவி வருகிறது. ஒட்டுமொத்த அதிமுகவும் திமுகவும் தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில் 108 எம்எல்ஏக்களுடன் 2 முறை ஆளுநரை சந்தித்த விஜய் அவர்கள் கூடுதலாக 10 எம்எல்ஏக்கள் வேண்டும் என்று தெரிவித்த நிலையில் முதல்வராக பதவியேற்க முடியாது என்று ஆளுநர் தெரிவித்துவிட்டார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கச்சிதமாக பயன்படுத்தி விஜய் அவர்களுடன் கூட்டணி வைத்து துணை முதல்வர் பதவியை கேட்டு 8 அமைச்சர்கள் பதவியை கேட்டால் நிச்சயம் எதிர்காலம் தவேக அதிமுக என்ற சூழல் உருவாகும். ஆனால் எடப்பாடி அதை செய்வாரா? அவரது ஈகோ, அவரது அதிகாரம் அனைத்துமே கட்சியை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து 4 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதல்வராக செயல்பட்ட போது மக்களுக்கு நன்மை செய்யாமலும், எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்ட பொழுது 5 ஆண்டுகள் மக்களுக்கு நன்மை செய்யாமலும், தற்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்கக்கூடிய நிலைமையும் வந்துவிட்டது. இப்பொழுதாவது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்தால், திமுக ஆதரவுகளை கொடுப்பதற்கு முன்பாகவே விஜய் அவர்கள் ஆதரவுகளை தற்பொழுது எடப்பாடியிடம் கேட்டு பெற்றுவிட்டார். எடப்பாடி ஸ்டாலினை விட நல்லவர் என்று மக்கள் பேச ஆரம்பிப்பார்கள். சரி, விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் போன்ற கட்சிகளிடம் ஆதரவுகளை கேட்டால் என்ன என்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம். தனி பெரும்பான்மையோடு மட்டுமல்ல, கூடுதலான தொகுதிகள் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு சிக்கலும் பிரச்சனைகளும் இல்லாமல் கட்சியை 5 ஆண்டுகள் நடத்த முடியும். காங்கிரசும் தற்பொழுது விசிகாவின் கூட்டணிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளது கூட்டணிகளும் ஏதேனும் பிரச்சனையில் ஒருவர் வெளியேறினாலே ஒட்டுமொத்தமாக ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். இது ஒவ்வொரு நாளும் விஜய் அவர்களுக்கு தலைவலியாகவே மாறும். இதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக அமைந்தால் அடுத்த 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, அதிமுக தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை விட மிகவும் பலமாக மாறும். அதற்கு சரியான வாய்ப்பை அமைத்திருக்கிறது. அதை எடப்பாடி பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் மே 10ஆம் தேதி கடந்த ஆட்சி முடிவிற்கு வருகிறது. மேலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத காரணத்தினால் ஆளுநர் ஆட்சியை கையில் எடுப்பார். கடந்த ஆட்சியை 356 சட்டத்தின் மூலமாக கலைப்பார். சென்னையில் பதற்ற நிலைமை ஏற்படும். இதனால் சென்னை முழுவதும் போலீஸ் பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்படும். ஜனாதிபதியின் ஆட்சி நேரடியான கண்ட்ரோல் ஆளுநர் மூலமாகவே நடத்தப்படும். அடுத்த 6 மாதங்கள் அல்லது 1 வருடத்திற்குள் புதிய தேர்தல் நடைபெறும். இது பொருட்செலவையும் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பையும் சிரமத்தையும் ஏற்படுத்தும். மேலும் தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் கைவச எம்எல்ஏக்களும் குறைவதற்கும் அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தப்பிக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான முடிவை சரியான நேரத்தில் இப்பொழுது எடுத்தால் மட்டும்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தக்கவைத்து வருகின்ற தேர்தல்களிலும் திமுகவை தோல்வியே கொண்டு செல்ல முடியும். இல்லை என்றால் கூட்டத்தில் அதிமுக தான் காணாமல் போகும் என்பது நிதர்சனம். இது உண்மையான தகவல்தான். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் விஜய் அவர்களது வேட்பாளர்களை நல்லவர் கெட்டவர் என்று பார்த்து எந்த சமுதாயத்தை சார்ந்தவர், எந்த மதத்தை சார்ந்தவர் என்று மக்கள் தேர்வு செய்யவில்லை. பணத்தை பெற்றுக்கொண்டு தேர்வு செய்யவில்லை. விஜய் அவர்களது முகத்தை பார்த்து தான் தேர்வு செய்திருக்கிறார்கள். அடுத்த 15 ஆண்டுகள் விஜய் அவர்களே ஆட்சி அமைப்பார் என்ற ஒரு சூழலும் தற்பொழுது உருவாகப் போகிறது. இதனால் தான் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு நேரடியாக எடப்பாடி ஆதரவுகளை கொடுத்தால் வரக்கூடிய தேர்தல்களில் எதிர்க்கட்சியாவது எடப்பாடியால் பெற முடியும். தமிழ்நாட்டில் திமுக காணாமல் போகும். இல்லை என்றால் திமுக அதை கச்சிதமாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு விஜய் அவர்களை ஒட்டுமொத்தமான தோல்வியை நோக்கி எதிர்காலத்தில் கொண்டு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்கால அரசியல் திமுக அதிமுக என்று இருந்த நிலைமை மாறி அதிமுக கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல்
திமுக விஜய் என்ற இரு கட்சிகளுக்கிடையே மோதலை உருவாக்கக்கூடிய சூழலும் தமிழக அரசியல் களம் ஏற்படும். இதில் பாதிப்பு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை எடப்பாடி மிகவும் மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்டார். அதனை பிறகு எடப்பாடி என்னதான் மக்களிடம் நேரடியாக சந்தித்து பல வாக்குறுதிகளையும் நேரடியாக நடைபெற்று மேற்கொண்டு வாக்குகளை சேகரித்தாலும் கட்சி சதவீதம் குறையும், வளர்ச்சி அடைவது சாத்தியமே கிடையாது. இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் களத்தில் விஜய் அவர்களுக்கு எடப்பாடி நேரடியான ஆதரவுகளை கொடுத்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு 100% எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் கிடைக்கும். யாருக்காவது இது கிடைக்குமா? துணை முதல்வர் பதவி விஜய் அவர்கள் புதிதாக இருக்கிறார். எந்த கையெழுத்து எப்பொழுது எங்கு போட வேண்டும், யாருடன் சரியான நேரத்தில் கலந்துரைந்து தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதை எடப்பாடியே அங்கு முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய பொறுப்பில் இருப்பார். இது நிச்சயம் அதிமுகவிற்கு கிடைத்த வரப்பிரசாதமாகவே பார்க்கப்படும். தொண்டர்களும் அதைத்தான் நினைக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி அவரது ஈகோவினால் தற்பொழுது விஜயுடன் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று அந்தர்வல்டி மட்டும் அடித்துவிட்டால் எதிர்வரக்கூடிய அரசியல் காலம் நாம் ஏற்கனவே கூறியபடி எடப்பாடிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்குமே அது இருண்ட காலமாகவே மாறும். தற்பொழுது ஆளுநர் ஆட்சி தமிழ்நாட்டில் மே 10ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் அமலுக்கு வரும். கடந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. 356 சட்டம் தமிழ்நாட்டில் முழுவதுமாக சென்னை மற்றும் கோவை, மதுரை பதற்றமான சூழல்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் போலீஸ் பாதுகாப்புகளும் குவிக்கப்பட்டுள்ளது. இதை சரியாக எடப்பாடி பயன்படுத்துவாரா? மாஜி அமைச்சர்கள் புதுச்சேரியிலும் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் விலை போவதற்கு முன்பாக எடப்பாடி சரியான நேரத்தில் ஆதரவுகளை கொடுத்து ஆளுநரை சந்தித்து நாங்கள் விஜய்க்கு ஆதரவுகளை கொடுக்கிறோம், விஜயே முதல்வராக இருக்கட்டும் என்ற தனி பெரும்பான்மையை நிரூபித்து காட்டிவிட்டாலே போதுமானது. 5 ஆண்டுகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும். விசிகாவோ காங்கிரஸோ இவர்களது ஆதரவு தேவையே கிடையாது. மக்களும் விஜய் அவர்களை மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமியையும் மிகுந்த மரியாதையுடன் பார்ப்பார்கள். இது எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் எடப்பாடி என்ற மனிதரின் நல்ல குணத்திற்காகவும் அதிமுகவின் செயல்பாட்டிற்காகவும் அதிமுகவிற்கான வாய்ப்புகள் அங்கு அதிகரிக்கும். இதுதான் களத்தில் நாம் ஒட்டுமொத்தமான அதிமுகவின் தொண்டர்களிடம் கேட்டறிந்த பொழுது அவர்களது கருத்தாகவே இருக்கிறது. இதில் எடப்பாடி பின்வாங்கினால் ஒட்டுமொத்த தலைமை மட்டுமல்ல கடைக்கோடி தொண்டர்களும் இனி மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய கடினம். அன்று எப்படி கலைஞரை தோற்கடித்து எம்ஜிஆர் அவர்கள் அரியணை ஏறினாரோ, கலைஞர் அவர்கள் தோல்வியே தான் தழுவினார் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் வரைக்கும். அதே நிலைமைதான் விஜய்க்கும் வரும். இதை எடப்பாடி சாதகமாக பயன்படுத்தினால் தப்பிப்பார், இல்லை என்றால் கூட்டத்தில் ஒருவராகவே மாறுவார். தமிழ்நாட்டில் 356 சட்டம் அமலுக்கு வருவது சரியா தவறா? விஜய் அவர்களுக்கு எடப்பாடி ஆதரவுகளை கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.